அனைவருக்கும் வணக்கம். என் பேர் வைஷ்ணவ். வெல்கம் டு போல்ட் அண்ட் ஸ்ட்ராங். UFC 360 மெராப் டிமிஷ்பிலி தேர்ட் டைம் டைட்டில் டிஃபெண்ட் பண்றாரு. ஷான் ஓமாலி ரீமேட்ச் ஃபைட் எல்லாருக்குமே தெரியும் இதில் யார் ஜெயிக்க போறா அப்படின்னு. நான் யூடியூப் ப்ரெடிக்ஷன் அந்த போல் போஸ்ட்டை விட்டுருந்து நிறைய பேர் மெராப்பை தான் செலக்ட் பண்ணியிருந்தீங்க. ஏதோ 2-3 பேர் ஷான் ஓமாலி செலக்ட் பண்ணியிருந்தீங்க. பட் அந்த கொஸ்டின் மார்க் வந்து இருந்துச்சு. ஷான் ஓமாலி வந்து ஒரு கான்ஃபிடென்ட்டாக அவர் வந்து வே ஆஃப் ப்ரெசன்ட், வே ஆஃப் டாக்கிங், இந்த கான்ஃபிடன்ஸ் எல்லாமே இருந்துச்சு. ஸோ ஒரு கொஸ்டின் மார்க் இருந்துச்சு ஷான் ஓமாலி வந்து இந்த அப்செட் பண்ணுவாரா அப்படின்னு. பட் மெராப் இஸ் ஸ்டில் இன் த கேம். நான் வந்து என்னோட ப்ரெடிக்ஷனுமே வந்து மெராப் ஜெயிக்கிற மாதிரி தான். ஸோ மெராப் வின்ஸ் த ஃபைட். பட் ஒரு ஒரு ஃபைட்டர் வந்து ஒரு ஃபைட்டை ஜெயிக்கிறதுக்கு நிறைய விதம் இருக்குல்ல. ஒரு டிசிஷன் போய் ஜெயிக்கலாம், ஒரு நாக் அவுட் பண்ணி ஜெயிக்கலாம், இல்லை போரிங்காக ஜெயிக்கலாம். பட் மெராப் வந்து இந்த தடவை நல்லாவே இம்ப்ரூவ் ஆகியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஷான் ஓமாலியை டேப் பண்ண வச்சிருக்காரு. ஒரு ஃபைட்டரை டிசிஷன் போய் ஜெயிக்கிறது வேற. அது வந்து ஜட்ஜஸ் போய் ஓகே 5 ரவுண்ட்ஸ் ஒரு கேம் மாதிரி ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். ஒரு ஃபைட்டரை நாக் அவுட் பண்றது வேற, ஒரு ஃபைட்டரை சப்மிட் பண்ணி டேப் பண்ண வைக்கிறது வேற. அதுதான் சைக்கலாஜிக்கலி ஒரு பயங்கரம். நாக் அவுட் ஆகிறது வந்து அது வேற. பட் ஒரு ஃபைட்டர் வந்து ஷான் ஓமாலி வந்து யோசிக்கணும். கான்ஃபிடென்ட்டாக நான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபைட்டில் 5th ரவுண்டில் ஐ வுட் ஹவ் வான் தட் ஃபைட். 6th ரவுண்ட் போயிருந்தா நான் ஜெயிச்சிருப்பேன். அந்த ஒரு மைண்ட் செட்டில் அவர் இந்த வாட்டி வராது ரீமேட்ச் ஃபைட்டில். அவர் ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்தே நிறைய தடவை லெக்கிங்லாம் பண்ண பார்க்குறாரு. பட் மெராப் வந்து நல்லாவே அவாய்ட் பண்ணார். 3rd ரவுண்டில் மெராப் தள்ளி விட்டு டேக் டவுன் பண்ணி சப்மிட் பண்ணுறது ஷான் ஓமாலியோட கான்ஃபிடென்ஸை பிரேக் பண்ணுற மாதிரி. சைக்கலாஜிக்கலி அது வந்து எஃபெக்ட் ஆகும். ஒரு ஃபைட்டரை வந்து ஒரு நெவர் கிவ் அப் மென்டாலிட்டி, அந்த ஒரு ஃபைட்டரை வந்து டேப் பண்ண வைக்கிறது எவ்வளோ 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 கேவலம் தெரியுமா? ஷான் ஓமாலிக்கு எவ்வளோ கேவலம் தெரியுமா? இஸ் அ வாரியர், இஸ் அ ஃபைட்டர் மைண்ட் செட். ஈகோ அவ்வளோ இருக்கும் ஃபைட்டர்ஸுக்கு. தட்ஸ் த டிஃபரன்ஸ். ஒரு டிசிஷன் போய் ஜெயிக்கிறதுக்கும் ஒரு டிசிஷனில் ஒரு நாக் அவுட் ஆகிறது எப்படின்னா அது வந்து ஃபைட்டர் வந்து சப்கான்ஷியஸாக கீழே விழுறது. பட் சப்மிஷன்ங்கிறது அந்த ஃபைட்டர் வந்து ஸ்டில் அவேர். இந்த பெயின் ஒவ்வொரு தடவை ஸ்லோவாக அந்த மெராப் வந்து சோக் பண்ணும்போது லைட்டாக அந்த பெயின் இருக்கு தெரியுமா? அந்த பெயின் வந்து ஷான் ஓமாலி எக்ஸ்பீரியன்ஸ். மெராப் வந்து இம்போசஸ் தட். இந்த மெராப்போட டாமினன்ஸ் அப்படி இம்போஸ் பண்ணுறாரு. ஃபாரெவர் எப்பவுமே ஷான் ஓமாலியோட அந்த இதில் இருக்கும், இந்த மெமரி அதில் இருக்கும். மெராப் வந்து நாக் அவுட் சோக் பண்ண வச்சுட்டாங்க. ஆல்மோஸ்ட் ஐ வுட் ஹவ் சப்கான்ஷியஸ்லி நான் வந்து மெராப்ட வந்து சரண்டர் ஆகியிருப்பேன். அந்த ஃபோர்ஸ் பண்ணி டேப் பண்ண வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த என்ன சொல்றது, அந்த ஹார்ட் பிரேக்குன்னு சொல்லுவாங்க, இருக்கும். எல்லா ஃபைட்டர்ஸ்க்குமே இருக்கும். பட் ஷான் ஓமாலியை வந்து நம்ம வந்து ரொம்ப குறை சொல்லக்கூடாது. பிகாஸ் அவர் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகியிருக்காரு. ஷான் ஓமாலியை பற்றி நம்ம நல்லா பேசுவோம். ஃபர்ஸ்ட் நம்ம மெராப் பற்றி பேசுவோம். பிகாஸ் மெராப் இஸ் த சாம்பியன், பேண்டம் வெயிட் சாம்பியன். அவர் தான் பெஸ்ட் ஆஃப் பேண்டம் வெயிட் சாம்பியன். அதாவது ஹென்ரி செகிடோவோ, டொமினிக் ரூசோ யாருமே இல்லை, மெராப் தான். அதில் யாருக்காவது அது ஒரு கருத்து இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். வேறு யாராவது இருக்காங்க மெராப் கிடையாது, வேறு யார் ஃபைட்டர் இருக்காங்க அப்படின்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மெராப் இஸ் த பெஸ்ட் இன் பேண்டம் வெயிட். ஓகே, இப்போ ஷான் ஓமாலியை அவர் தோக்கடிச்சிட்டாரு. வேறு என்ன இருக்குது? மெராப் வந்து யாரை ஃபைட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு அப்படின்னா, ஒஃபீஷியலாக அடுத்து கோரி சாண்டகனோட ஃபைட் பண்ணுற மாதிரி தான் UFC பேசியிருக்காங்க. அது வந்து இன்னும் புக் ஆகலை. பட் நெக்ஸ்ட் இன் லைன் சொல்லும்போது கோரி சாண்டகன் தான். கோரி சாண்டகன் ஒரு கால்குலேட்டடான ஒரு ஃபைட்டர். இஸ் வெரி ப்ரெசைஸ், நோ ஹவுஸ் டு ஸ்ட்ரைக், த லெக் கிக்ஸ், அந்த எக்ஸ்ப்ளோசிவான ஒரு ஃபைட்டர் கோரி சாண்டகன். பட் என்னை பொறுத்த வரைக்குமே மெராபுக்கு வந்து ஒரு எக்ஸிபிஷன் ஃபைட் இருக்கட்டும் சொல்கிறேன். பட் பிகாஸ் மெராப் டிசர்வ்ஸ் அ எக்ஸிபிஷன் ஃபைட். உமர், ஹென்ரி செகிடோ, அப்புறம் ஷான் ஓமாலி அப்படின்னு சொல்லும்போது ஏன் இப்போ அலெக்சாண்டர் வோல்கனாஸ்கி கொரியன் சாம்பியோட ஃபைட் பண்ணலையா? ஏன் ஃபைட் பண்ணணும்? அது வந்து ஒரு எக்ஸிபிஷன் ஃபைட். அலெக்ஸ் பெரேரா வந்து கைல் ரவுண்ட்ரியோட ஃபைட் பண்ணலையா? அது வந்து ஒரு எக்ஸிபிஷன் ஃபைட். அந்த மாதிரி அஃப்கோர்ஸ் மெராபியஸ் கோரி சாண்டகன் ஒரு நல்ல ஒரு மேட்ச். வை நாட் எக்ஸிபிஷன் ஃபைட்? பட் மெராபுக்கு வந்து கோரி சாண்டகன் ஒன்றும் பெருசாக ஒன்று ஆஃபர் ஆகலை. கோரி சாண்டகனை தோக்கடிச்சாலும் மெராப் வந்து ஒரு பெரிய ஒரு நெஸ்டின் ஒரு டிவிஷனில் வந்து கோரி சாண்டகன் தோக்கடிச்சிட்டேன்னு சொல்கிற அளவுக்கு கோரி சாண்டகனுக்கு நெய்ம் இல்லை. வேறு யாருமே இல்லை. உமரோட ரீமேட்ச் பண்ணலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் உமர் ரீமேட்ச் இஸ் கோயிங் டு பி சேம். இந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இந்த ஃபைட் இருக்க போகுது. வேறு யாருமே இல்லை. டாப் 5 நீங்கள் பார்த்தீங்கன்னா மெராப் எல்லாருமே வாஷ் அவுட் பண்ணியாச்சு. பீட்டர் யான், ஹென்ரி செகிடோ,
ஷான் ஒமாலி அஃப்கோர்ஸ் ரெண்டு தடவை தோக்கடிச்சாச்சு. வேற யார் இருக்காங்கன்னா கோரி சாண்டகனும் ஷாங் யடாவும் இருக்காங்க. கோரி சாண்டகன் கடைசி ஃபைட்டு டேவிசன் ஃபிகரோட ஃபைட் பண்ணி செகண்ட் ரவுண்ட்ல நாக் அவுட் பண்றாரு. அஃப்கோர்ஸ் கோரி சாண்டகன் டிசர்வ்ஸ் த வின். பட் மெராப் அடுத்து பவுண்ட் ஃபார் பவுண்ட் அந்த மாதிரிலாம் ஆகணும், 2 டிவிஷன் சாம்பியன் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கண்டிப்பா அவர் வந்து வேற டிவிஷன் தான் போகும். வேற டிவிஷன் என்னன்னா ஃபெதர் வெயிட் தான். நான் சொல்லட்டுமா, மெராபுக்கு டஃப்பான சேலஞ்ச் யாருன்னா அது ஃபெதர் வெயிட்ல தான். யார் தெரியுமா? அலெக்சாண்டர் வோல்கனாஸ்கி கிடையாது, மொஷர் எவலோவ். மொஷர் எவலோவ் எஸ் ஆல்ஜிமின் ஸ்டெர்லின் அது எவ்வளோ ஹை லெவல் ரஷ்யன் டெக்னிக்கை யூஸ் பண்ணி அவர் ஃபைட் பண்ணாரு. மெராபுக்கு டஃப்பான ஒரு ஃபைட் யாரு அப்படின்னா மொஷர் தான். அது யூஎஃப்சி இந்த ஃபைட்டை புக் பண்ணுமா இல்லை மெராப் வந்து இன்னொரு டிவிஷன் போவாரா அப்படின்னா ரொம்ப ரொம்ப சான்ஸ் கம்மி தான். ஏன் அப்படின்னா நான் வந்து மோஸ்ட்லி எப்பவுமே நெவர் சே நத்திங் தானே சொல்லுவேன். பட் இந்த வாட்டி மெராபோட மைண்ட் செட் எனக்கு புரியுது. அவர் வந்து எனக்கு இது போதும், ஐ எம் வெரி ஹாப்பி வித் இட், அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் இருக்காரு. ஹி ஹாஸ் குட் ஹார்ட். ஸோ அவர் வந்து மோஸ்ட்லி இன்னொரு டிவிஷன் போக மாட்டார். அவர் வந்து இங்கேயே ஃபைட் பண்ணிட்டு ஒரு 5 மேபி ஒரு 4 ஒரு 3 தடவை இன்னொரு 3-4 தடவை ஃபைட் பண்ணிட்டு அவர் வந்து ரிட்டையர் ஆகலாம். அதான் என்னோட கருத்து. பட் திருப்பி அந்த ஃபெதர் வெயிட்ல வேற யாராவது மெராபை வந்து ஒம்பழுத்துட்டா மேபி மெராப் வந்து கோவப்பட்டு ஹவு டேரின்னு சொல்லி அவர் வந்து மூவ் அப் ஆகலாம். பட் வோல்கனாஸ்கி அந்த மாதிரி கேரக்டர் கிடையாது. மேபி யார் யையரோ இல்லை யையர் தான் ஒரு கரெக்டான ஒரு டைப்பு. பட் யையர் வந்து சாம்பியன் ஆகிறதுக்கு ரொம்ப 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 சான்ஸ் கம்மி தான். பிகாஸ் ஃபெதர் வெயிட்ல அலெக்சாண்டர் வோல்கனாஸ்கி பேஸ் யையர்ல அலெக்சாண்டர் வோல்கனாஸ்கி ஜெயிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ ஓகே, அது வந்து சான்சஸ் ரொம்ப கம்மினால நம்ம பேசுறது யூஸ் இல்லை. ஸோ மெராபுக்கு நெக்ஸ்ட் இன் லைன் சொல்லும்போது கோரி சாண்டகன் தான். ஈஸ் நெக்ஸ்ட் இன் லைன். அதுக்கப்புறம் கண்டிப்பாக உமர் ரீமேட்ச் நடக்கும். அதுக்கப்புறம் பார்ப்போம். பேட்சி மிஸ்ஸிங் ஒரு ஃபைட்டரை கொண்டு வந்தாங்க, மரியோ பட்டிஸ்டா, அவரை வச்சு செஞ்சார். ஸோ அந்த அளவுக்கு வேறு யாரும் இல்லை பேண்டம் வெயிட்டில். நான் யூஎஃப்சி இந்த யூடியூப்ல அடுத்து மெராப் வந்து யாரோட ஃபைட் பண்ணணும்னு சொல்லி போட்டிருக்கேன். நிறைய பேர் 7 vote இன்னும் வந்திருக்கு. அதில் வந்து எல்லாருமே வந்து அடுத்து கோரி சாண்டகன் தான் சொல்லியிருக்கீங்க. ஆமாம், நானுமே வந்து ஒரு கோரி சாண்டகன் தான் சொல்லுவேன். யாருமே உமருக்கு வந்து he has to fight somebody. அதை பற்றியுமே நம்ம பேசுவோம். உமர் வந்து அடுத்து யாரோட ஃபைட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ ரெஸ்பெக்ட் டு மெராப், த பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் பேண்டம் வெயிட் சாம்பியன் இன் யூஎஃப்சி. அடுத்து ஷான் ஒமாலியை பற்றி பேசணும் அப்படின்னா ஷான் ஒமாலி he was in the form. அவர் வந்து ஹெல்த்தி, he was smart, trained. 2 பேர் வீடியோ கேம் இப்போ நீங்கள் 2 பேர் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நீங்கள் வந்து வீடியோ கேம் விளையாடும்போது ஃப்ரெண்டு வந்து என்னதான் நீ வந்து ஒவ்வொரு தடவை ப்ரிப்பேர் ஆகி வந்து உங்கள் ஃப்ரெண்டு ஜெயிச்சிட்டே இருக்கும்போது உனக்கு வந்து சைக்கலாஜிக்கலி எஃபெக்ட் ஆகும். என்னடா நம்ம எவ்வளோ பண்ணாலுமே ஜெயிக்கிறான் அப்படின்னு. அதுதான் மெராப். ஷான் ஒமாலி இந்த ஃபைட்டில் he wants to become the champion சொல்லி அவர் என்னென்ன பண்ணார் தெரியுமா? he trained to the absolute best. ஃபர்ஸ்ட் ரவுண்ட்லேருந்தே கண்டிப்பாக லெக்கிக்கில் நல்லாவே பண்ணார். நல்ல மூவ்மெண்ட்டு, நல்லா டேக் டவுன்னு வேறு லெவலில் டிஃபெண்ட் பண்ணார். அதை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணி ஆகும். டேக் டவுன் வேறு லெவலில் டிஃபெண்ட் பண்ணார். ஃபர்ஸ்ட் ஃபைட் மாதிரி இல்லாமல் செகண்ட் ஃபைட்டில் மெராப் வந்து ஷான் ஒமாலியை டேக் டவுன் பண்ண கொஞ்சம் கஷ்டப்படுறாரு. பட் எனிவே மெராபோட ரிலன்லெஸ் ஃபேஸ் இருக்கனால அவர் வந்து எப்படியோ டேக் டவுன் பண்ணார். பட் ஷான் ஒமாலியோட டேக் டவுன் டிஃபென்ஸ் பயங்கரமாக இம்ப்ரூவ் ஆகியிருக்கு. அப்படி இம்ப்ரூவ் ஆகியிருக்கு அப்படின்னா மெராபே ஷான் ஒமாலியை டேக் டவுன் பண்ண கஷ்டப்படும் போது அந்த டிவிஷனில் மற்ற சாம்பியன்ஸ் அந்த மற்ற ஃபைட்டர்ஸ்லாம் எப்படி கஷ்டப்படுவாங்க? உமர் வேஸ் ஷான் ஒமாலி தான் அடுத்து நெக்ஸ்ட் ஃபைட். அதுதான் நெக்ஸ்ட் இந்த லைன். ஷான் ஒமாலி வேஸ் உமர். ஷான் ஒமாலி இந்த ஃபைட்டு ஜெயிச்சிட்டா ஸ்டில் ஹி ஹஸ் ஹைட். உமர் ஜெயிச்சிட்டா கண்டிப்பாக அடுத்த சாம்பியன்ஷிப் ஃபைட் கிடைக்கும். அது நல்ல ஒரு மேட்சப்பு. பிகாஸ் மெராபுக்கு ஷான் ஒமாலியை டேக் டவுன் பண்ண கஷ்டப்பட்டா உமருக்கு ஷான் ஒமாலியை டேக் டவுன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். மேபி இம்ப்ரூவ் ஆகிட்டா உமர் கேன் ஈஸிலி டேக் டவுன். வேறு யார் இருக்கா? வேறு பீட்ரியான் ரீமேட்ச் ஃபைட்லாம் நடக்குமாங்கிறது டவுட்டு தான். மேபி ஒரு ஷான் ஒமாலி வந்து லாஸ் அப்படி போகும்போது மேபி யூஎஃப்சி வந்து ஓகே ஷான் ஒமாலி பீட்ரியான் ரீமேட்ச் ஃபைட் பார்ப்போம், ஆடியன்ஸுக்கு வந்து அது வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லி அந்த மாதிரி கொடுக்கலாம். ஷான் ஒமாலி எதாவது தோத்தாலும் இஸ் ஸ்டில் இன் த லைன். ஸ்டில் இஸ் த top 3 bantamweight contender in the UFC. So respect to him also. அடுத்து பார்ப்போம். மோஸ்ட்லி அடுத்த வாரம் நான் வந்து இந்த யூடியூப்ல
ஸ்ட்ரீம் பண்ணுவேன். அதாவது ட்விட்டரில் வந்து அடுத்த யூஎஃப்சியில் இது லேட்டஸ்டான நியூஸு, ஹாட்டான நியூஸு, ட்ரெண்டினான நியூஸு அதெல்லாம் பற்றி நம்ம கண்டிப்பாக பேசுவோம். அடுத்து உங்களுக்கே தெரியும் UFC 317 யாருக்கு அப்படின்னு. இலியா டொபீரியா விஎஸ் சார்ல்ஸ் ஒலிவேரா. அந்த ஃபைட் ப்ரெடிக்ஷன் நம்ம பக்காவாக பண்ணுவோம். ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது நம்ம தானே ப்ரெடிக்ஷன் ஆக்யூரேசியை பாருங்கள். have predicted accurately every single fight. 98.99% accuracy. இந்த மாதிரி யாருக்காவது இருக்கா? I only have me. ஸோ இந்த ஃபைட்டில் மெராப் ஜெயிக்கும்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி ஜெயிச்சிருக்காரு. நிறைய பேர் யூடியூப்பில் நான் ப்ரெடிக்ஷன் வீடியோவில் போடும்போது மெராப் வந்து ஜெயிப்பார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் எவ்ரி ஒன் ஹூ ப்ரெடிக்டட் கரெக்ட்லி. பார்ப்போம்.